ஆம்லெட்டில் நம்ம எவ்வளோ வெரைட்டி சாப்பிட்ருப்போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி சான்ஸே கிடையாது. அதுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாடை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் நம்ம இதுக்கான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 6-7 பல் பூண்டு வச்சு அது கூடவே கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாதுங்க, ஒன்றும் பாதியமாக இடித்து வைக்கணும். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோங்க வெங்காயம் வதங்கினதுமே அதில் முட்டையை அப்படி லைட்டாக உடச்சி ஊற்றிக்கோங்க. அடித்து ஊற்றக்கூடாதுங்க, அப்படி அப்படியே இருக்கணும். இப்போ லைட்டாக மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பூண்டு பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு எடுத்து வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்த ஆம்லேட் எல்லாத்தையும் தூக்கி வேற வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு இனிமேல் அடம் பிடிச்சி சாப்பிடுவீங்க நீங்களாம்.